ட்ரூ லேபர் பெயின் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், சின்ன சின்ன வலியிலேருந்து நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஃபால்ஸ் லேபர் பெயினுங்கிறது வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் நடையார். அந்த 37 வாரத்தை தாண்டினாலே எல்லாரும் ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுக்கு எப்போ அந்த குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறது தான். அந்த நேரத்தில் வர ஒரு சின்ன சின்ன வலியை கூட நம்ம இது பிரசவ வலிதானா, இது நம்மளுக்கு டெலிவரி ஆக போகுதா அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் வரும். ஸோ அந்த பிரசவ வலிங்கிறது ட்ரூ லேபர் பெயின் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதை நம்ம சின்ன சின்ன வலியிலேருந்து நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபால்ஸ் லேபர் பெயின், பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கன்ட்ராக்ஷன்ஸுங்கிறது நம்மளுக்கு ஒரு 30 வாரத்துக்கு தாண்டி ரொம்ப காமனாக அந்த 35-36 வாரத்தில் ரொம்ப காமனாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபால்ஸ் லேபர் பெயின். அதாவது நம்ம எதை ட்ரூ லேபர் பெயின்னு சொல்லுவோம்னா, நம்மளுக்கு கர்ப்பப்பையோட கன்ட்ராக்ஷன் வலி எடுக்கிற நேரத்தில் நம்மளுக்கு கர்ப்பப்பையோட வாய் சர்வைக்கல் டைலட்டேஷனுங்கிறது சேர்ந்து நடக்கணும். அப்போ அந்த பாப்பாவோட தலை கீழே இறங்கி நம்மளுக்கு அந்த ஒரு டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? ஸோ ஃபால்ஸ் லேபர் பெயினுங்கிறது ரொம்ப நேரம் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு அரை மணிக்கோ இல்லை ஒரு 3/4 மணிக்கோ சேர்ந்தாப்பில் ஒரு வயிறு கல் மாதிரி மாறிட்டு, இல்லை ஒரு பாப்பாவோட மூவ்மெண்ட் நேரத்துலலாம் அந்த ஒரு மசிலோட கன்ட்ராக்ஷனில் நம்மளுக்கு வலி எடுக்கிற மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பெயின். ஃபால்ஸ் லேபர் பெயினுங்கிறது என்றைக்குமே இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரே நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டோ இல்லைனா கரெக்டான இன்டர்வெல்லில் மாறி மாறி ஃபால்ஸ் லேபர் பெயினுங்கிறது வராது. அண்ட் ஒரே மாதிரி பெயினில் தான் இருக்குமே தவிர அது கூடிக்கிட்டே போகாது. அண்ட் நீங்கள் கூட மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் லேபர் பெயினில் நம்மளுக்கு மற்ற அந்த லேபருக்கு உண்டான அறிகுறிகள், அதாவது ஒரு மியூக்கஸ் ப்ளக் ரிலீஸ் ஆகிற மாதிரி, இல்லை பனிக்கூட நீர் உடைஞ்சு தண்ணி போகிற மாதிரி, இல்லைனா ஒரு ஷோ, அதாவது ரத்தம் போக்கு மாதிரி, ஒரு சின்ன சளியோட ரத்தம் கலந்து போகிற மாதிரி, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது. இல்லை ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் மாற்றினாலோ இல்லை ஒரு ஹாட் வார்ம் கம்ப்ரெஷன் மாதிரி, அதாவது ஒரு சுடு தண்ணி ஒத்தனம் மாதிரி கொடுத்துக்கிட்டாலோ இல்லை ஒரு வாக்கிங் மாதிரி போனாலோ அந்த வலி நம்மளுக்கு கண்டிப்பாக போயிடும். ஸோ அப்போ இப்போ ட்ரூ லேபர் பெயினுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸிங் இன்டென்சிட்டியில் இருக்கும், ஃப்ரீக்குவென்சிங்கிறது நம்மளுக்கு கம்மியாகிட்டே போகும், அதே மாதிரி நம்மளுக்கு டியூரேஷனுங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கோ ஒரு 15 நிமிஷத்துக்கோ ஒருக்கா ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் அவ்வளோதான் அந்த வலி நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் பொழுது அந்த 5 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா அதிகமாக வந்துட்டே இருக்கும். 10 செகண்டுக்கு இருந்த வலி இப்போ 20 செகண்ட் 25 செகண்ட் அந்த மாதிரி கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி வலியோட இன்டென்சிட்டி நம்மளுக்கு இனிஷியலாக பார்த்தோம்னா நம்மளால் ஒரு தாங்கிக்கக்கூடிய ஒரு வலியாக இருக்கும், ஒரு மைல்டான ஒரு பெயினாக தான் இருக்கும். ஆனால் போக போக அதோட இன்டென்சிட்டி ரொம்ப கூடுதலாக ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு நல்ல லேபர் பெயின்னா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 40-45 செகண்டுக்கு கூட அது கன்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக யாராலையும் ட்ரூ லேபர் பெயினை மிஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேண்டாம். யூ டெஃபினெட்லி கேன் நாட் மிஸ் இட். ஸோ ஒரு பெயின் வந்துட்டுச்சுனாலே அப்படியே இமீடியட்டாக இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி அப்படியே கார் எடுத்துகிட்டு உடனே ஓடிட்டு அப்படியே டெலிவரி ஆகிட்டு போகுதுலாம் கிடையாது. ஸோ பெயின் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி 10 ஹவர்ஸாகவும் இருக்கலாம் லேபரு, இல்லை ஒரு 1 டேக்குள்ளே ஃபுல்லாக இருக்கலாம் லேபர். ஸோ ஒரு பெயின் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நோட் பண்ணிக்கோங்க உங்கள் கன்ட்ராக்ஷன் எந்த நேரத்தில் வருது, எவ்வளோ நேரத்துக்கு லாஸ்ட்டாக. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் ஆப்ஸ்லாம் கூட இருக்குது அதுக்கு. இல்லைனா ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த டயத்துக்கு எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கன்ட்ராக்ஷன் வந்தது, இது இவ்வளோ நேரம் நம்மளுக்கு லாஸ்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு டைமர் வச்சு நோட் பண்ணி வச்சுக்காங்க. இந்த மாதிரி ஒரு 2 ஹவர்ஸுக்கு நோட் பண்ணுங்கள். இந்த 2 ஹவர்ஸுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அந்த பெயின் ஒரே மாதிரி வந்துட்டே இருக்குன்னா அது உங்களுக்கு ட்ரூ லேபர் பெயினாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை அணுகி உங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க இது லேபர் பெயின் தானா, சர்வைக்கல் டைலட்டேஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சா, உங்களுக்கு லேபரில் நீங்கள் டெலிவரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ ட்ரூ லேபர் பெயினுங்கிறது சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு ஷோ மாதிரியோ இல்லை ஒரு மியூக்கஸ் ப்ளக் ரிலீஸ் மாதிரியோ இல்லைனா சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு பனிக்கூட நீர் உடைஞ்சு தண்ணி போகிற மாதிரியோ இந்த மாதிரினாவும் சேர்ந்து வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ லேபர் பெயினை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு சின்ன வலி வந்துட்டுனாலே எல்லாமே லேபர் பெயினுங்கிறதும் அவசியம் கிடையாது. ஒரு காமா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்காங்க.
நோட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டான பெயினாக இருந்துச்சுன்னா என்ன ஆக போகுது, உங்கள் 9 மாத ஜேர்னிக்கு நீங்கள் உங்கள் பாப்பாவை பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ட்ரூ லேபர் பெயின்னு இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டெலிவரி ஆக போகுது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி ப்ரெக்னன்சி ஜேர்னி.